சில பேர் பாருங்கள், இந்த கல்யாணம் நடத்துகிறவங்க நான் ஆலோசனையாக கூட சொல்கிறேன், நீ கல்யாணம் நடத்துங்க, ஆனால் கல்யாணத்தினால நீங்கள் கடன்காரங்களாக மாறிடாதீங்க. அது வந்து உங்களை ரொம்ப நாள் உங்களை வேதனைப்படுத்தும். அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் மட்டன் பிரியாணி போடலன்னா என் சொந்தக்காரெல்லாம் திட்டுவான். திட்டுறவன்ட்ட வந்து போட சொல்லு. எவன் திட்டுறானோ அவனை வந்து கொடுத்து, ஏன்னா அவனுக்கு தனியாக ஒரு பேக்கெட் வாங்கி கொடுத்துரு, நீ சாப்பிடு. உனக்கு மட்டன் பிரியாணி இல்லாமல் இறங்காதுன்னா நீ தனியாக வச்சுக்கோ. அவனுக்கு தனியாக ஒரு ஹைதராபாத் பிரியாணியில் ஒரு பக்கெட் கூட வாங்கி அவன்கிட்ட வச்சுருங்க. அவன் சாப்பிட்டு சந்தோஷமாக போட்டோம். அதுக்காக நீங்கள் யாரும் மாறக்கூடாது. எனக்கு இவ்வளோதான்ப்பா முடியும். சிக்கன் பிரியாணி போட முடியுமா? போடுங்க, கடன்காரன் ஆகிறாதீங்க. சிக்கன் பிரியாணி கூட முடியாது பாஸ்டர், சாம்பார் சாதம் தான் முடியும், போடு. சாப்பிட்டா சாப்பிடாட்டி போகிறான். அவன் கொடுக்குற 50 ரூபாய் மொய்க்கு ஒன்றும் பெரிய பேரை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. கொடுக்க போகிறது 50 ரூபா மொய் கொடுக்க போகிறான். அவன்கிட்ட என்ன பேர் வாங்குறது? நீங்கள் ஏதோ ஒரு 50 லட்சம் கொடுத்து போடுப்பா மட்டன் பிரியாணி தான் போடுங்க. இருக்கா செய்யுங்க, இல்லையா வேண்டாம். எவ்வளோதான் முடியும்? வேண்டாம். பாரப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. சில வேளையில் இங்கே கூட சில வேளையில் ஆகாரங்கள்லாம் விசேஷ நிகழ்ச்சிகளை தான் வந்தால் சில பேர், என்ன பாஸ்டர் ஒரு பிரியாணி கூட போடல, நீங்கள் போடுங்க. எனக்கு முடியல, அவ்வளோதான், எனக்கு முடியாது. அப்பா இறந்த பிறகு அவங்களுக்கு அந்த ஸ்தோத்திர கூட்டம் வச்சுருந்தேன், அவங்க நினைவு கூட்டம் வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட 8000க்கு மேலே சாப்பிட்டாங்க. இட்லி தான் போட்டேன். சில பேர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டாங்க, என்ன பாஸ்டர் ஒரு மட்டன் பிரியாணி போட்டிருக்கலாம், உனக்கு சாப்பிடணும்னா வெளியே ஹோட்டல் இருக்குது போய் சாப்பிட்டு வாப்போ. 8000 பேருக்கு நான் மட்டன் பிரியாணி போட்டால் நீ கொடுக்க போகிற காசு? யார் கொடுக்க போகிறா காசு? சொல்கிற வாய் சொல்லிட்டு போங்க, பில்லு நான் தானே கட்டணும். நமக்கு என்ன முடியுமோ அதை செய்வோம், அவ்வளோதான். உங்களுக்கு இது சாப்பிட முடியலன்னா என்ன பண்ணுங்கள், வெளியில் நிறைய கடை இருக்குது, வழியெல்லாம் கடை இருக்குது. நீங்கள் மட்டன்னா சாப்பிடுங்க, நீங்கள் சிக்கன்னா சாப்பிடுங்க, எதை வேணால் சாப்பிடுங்க. நமக்கு என்ன முடியும், அவ்வளோதான். நம்முடைய வாழ்க்கையில் நம்மை பாரப்படுத்தி வேதனையில் வாழாதபடி நம்முடைய அளவுக்குள்ள இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அது விசேஷமாக இந்த தலைமுறை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நல்லா கவனிங்க, ஆண்டவர் நமக்கு என்ன நிலைமையில் வச்சிருக்கிறாரோ அதில் மனரம்யமாக இருங்க. நிறைய காரியங்கள் ஆசை நம்ம மனசில் இருக்கும். என்னுடைய மனசில் எத்தனையோ ஆசைகள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நிறைய இடங்களை பார்க்கும்போது, சூழ்நிலை எத்தனையோ நாடுகளுக்கு போகிறேன், எவ்வளோ அனுபவங்களை பார்க்குறேன். இதெல்லாம் பார்க்கும்போது, ஆண்டவரே இந்த மாதிரி எங்களுக்கும் ஒரு நாள் தாங்க ஆண்டவரே, நான் ஆசைப்பட்ட காரியங்கள் ஏதோ எத்தனையோ உண்டு. நான் அவசரப்பட்டதில்லை. ஆனால் நான் ஒன்றை கவனிச்சிருக்கேன், ஒரு பாடமாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒன்றை கவனிச்சிருக்கேன், என் மனதில் வந்து ஒரு காரியத்தை பார்த்து இந்த மாதிரிலாம் நம்ம இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டேன் அப்படின்னா அதை தேவன்கிட்ட ஜெபத்தில் வச்சுட்டு விட்டுருவேன். நீங்கள் எப்போ தரீங்களோ தாங்க ஆண்டவரே, எனக்கு இது ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது, இந்த மாதிரி எங்களுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் நான் கவனிச்சிருக்கேன், அது உடனே அடுத்த நாள் நடக்கலை. ஆனால் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் கழித்து ஆசைப்பட்ட காரியங்கள் எல்லாம் கர்த்தர் தானாக வாய்க்கப்படி இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். அது பாரமாக அல்ல, அது பெரிய ஆசீர்வாதமாக வந்திருக்கிறது. உங்களுக்கு கர்த்தர் அதை செய்வார். அவசரப்படாதீங்க. நிச்சயமாக நடக்கும் உங்கள் வாழ்க்கையில், நிச்சயமாக நடக்கும். நான் நிறைய இடங்களுக்கு போகும்போது எனக்காக நான் ரொம்ப ஆசைப்பட மாட்டேன். சர்ச் இப்படிலாம் இருக்கணும்னு சதுர பாத்ரூம்லலாம் ஃபோட்டோ எடுத்துருக்கேன். போய் ஃபோட்டோ எடுப்பேன். பையன், டேடி வாட் ஆர் யூ டூயிங் டேடின்னு, இங்கே போய் ஃபோட்டோ எடுக்கிறீங்க. ஏன்னா ஐ லைக் இட் ஸோ மச். அதை போய் நான் அப்படி ஃபோட்டோ எடுத்து நினைப்பேன், இதை மாதிரி எங்கள் சர்ச்சிலலாம் இருந்தால் நல்லாயிருக்கும், இது யாரோ அதை செய்கிறாங்க, நம்ம இப்படிலாம் செஞ்சால் நல்லா இருக்குமே. ஆனால் நான் பார்க்குறேன், எத்தனையோ வருஷத்துக்கு எடுத்த ஃபோட்டோஸ்லாம் திரும்பி பார்க்குறேன், அன்றைக்கு முடியல. ஆனால் கர்த்தர் அந்த வாஞ்சையை ஒரு நாள் நிறைவேற்றினார். வேதம் சொல்லுது, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்தில் என்ன பண்ணுங்க, அடங்கிருங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுக்கு விருப்பத்தை உண்டாக்குவார், ஆனால் செய்கையை உண்டாக்கிடுவார். கவலைப்படாதீங்க. ஆனால் நீங்கள் விருப்பத்துக்கு அடிமையாக மாறிடாதீங்க. நான் விரும்பிட்டேன், ஆசைப்பட்டேன், உடனே நடக்கணும், அப்படி அவசியம் இல்லை. எல்லாவற்றையும் மதினத்தின் காலத்தில் கர்த்தர் நேர்த்தியாக செய்வார். நிச்சயமாக ஒரு நாள் அஃபோர்ட் பண்ணுவீங்க. நீங்கள் கர்த்தர் உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போவார், நிச்சயமாக கொண்டு போவார். உதாரணமாக சொல்கிறேன், உங்கள் வீடு வந்து இப்படி இன்டீரியர்ஸ் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுங்க வச்சுருங்களேன், தப்பு கிடையாது. ஒரு இடத்துக்கு போனோன்னே பார்த்தோன்னே டடா நம்ம வீடு இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, மனசில் வச்சு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இந்த மாதிரி எனக்கும் ஒரு நாள் ஒரு ஆசீர்வாதத்தை தாங்க விட்டுருங்க, கர்த்தர்ட்ட கொடுத்துருங்க, அவ்வளோதான். ஒரு நாள் நிச்சயமாய் நீங்கள் வேண்டிக் கொண்டதுக்கும் நினைப்பதற்கும் அதிகமாக கர்த்தர் உங்களுக்கு செய்வார். செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வார். ஒரு நாள் திருப்பி பார்த்து நீங்கள் ஆண்டு ரொம்ப நன்றி சொல்வீங்க. ஏங்க, ஆடுகளுக்கு பின்னால் போயிட்டு இருந்தவன ஆண்டவர் கேதுரு மர வீட்டில் தங்க வச்சார் இல்லையா, உங்களுக்கு தருவார். ஆனால் நீங்கள் என்னவா மாற்றிடாதீங்கன்னா, உங்கள் விருப்பத்தையே உங்களுடைய பாரமாக மாற்றிடாது, பாரமாக மாற்றாதீங்க. ஸ்டே அவே ஃப்ரம் கவச்சியஸ்னஸ். நம்பர் 2, பொருள் ஆசைக்கு விலகி இருங்கள். ஒரு முறை ஒருத்தர் என்கிட்ட சொன்னது கேட்டேன், எனக்கு சங்கடமாகவே இருந்தது. அவர் ஒரு நாள் ஒரு கார் எடுத்துகிட்டு வந்தார் ஜோம் பண்ணுறதுக்குன்னு சொல்லி. நான் ஜோம் பண்ணிட்டு அடுத்து சொன்னார், பாஸ்டர் ஜோம் பண்ணிடுங்க, சீக்கிரமாக இஎம்ஐ கட்டி முடிக்கணும்னாரு. இதுக்கு வர ஜோம் பண்ணணுமா? காருக்கு தான் ஜோம் பண்ணி பழக்கம், இஎம்ஐ கட்டி முடிக்கும் ஜோம் பண்ண கேட்டேன். ரொம்ப கஷ்டப்படுறீங்களான்னு கேட்டேன். ஆமாம் பாஸ்டர், நான் எதிர்பார்க்கல, ஆனால் ரொம்ப இஎம்ஐ ஆயிடுச்சு அப்படின்னாரு.
நான் கேட்டேன், நீங்கள் பிளான் பண்ணி தான் இது வாங்கினீங்களான்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், நாங்கள் வந்து ஆக்சுவலாக வாங்க போனது வந்து வேறு வண்டி, அதுக்கு நாங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி வச்சுருந்தோம், எல்லாம் பிளான் பண்ணிட்டோம் பாஸ்டர். நாங்கள் எந்த காரை வாங்கணும்னு நினச்சோன்னா பக்கத்து வீட்டுக்காரன் முந்தின வாரம் அதை வாங்கி வந்து வச்சான். ஆமாம், என் மனைவியால் தாங்க முடியல. அவன் வாங்கின காரை நம்ம என்ன பண்ணக்கூடாது, வாங்கக்கூடாது. அதனால வீட்டில் இருக்கிறது 3 பேர் தான், ஒரே பிள்ளை, அப்பா அம்மா. ஆனால் அவன் வந்து இந்த காரை வாங்கிட்டான், அதனால அவனை விட அடுத்த லெவலில் தான் என்ன பண்ணணும், கார் வாங்கணும். 6 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு கார் வாங்கி வண்டி நிறுத்தியிருக்காரு. இப்போ 6 பேர் வண்டி வந்ததோட பல மடங்கு இஎம்ஐ இப்போ என்ன பண்ணுது அவருக்கு, ஒவ்வொரு வாழ்வா குத்துற மாதிரி இருக்கு அவருக்கு. எதுக்கு இது, எதுக்கு இது? என்ன ஒரு போட்டி அவனுக்கு இருக்கு, நமக்கு என்ன பண்ணிடக்கூடாது, அதை விட கம்மியா இருந்துடக்கூடாது. ஐ ஹாவ் டு கம்பீட் வித் ஹிம். எனக்கு அவங்கள விட பெட்டரா இருக்கணும். இந்த வெறி இருக்கு பாருங்க, நம்மளை வந்து சுலபமா நம்மளை வாழ விடாது, நம்மளை பாரப்படுத்திடும். எத்தனையோ முறை இந்த தூண்டுதல் எனக்கு வந்திருக்கு. சில பேர் ஊழியத்தில் சொல்றேன், ஊழிய காரியங்களில் சில பேர் தூண்டி விடுவாங்க, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், சரி பார்க்கலாம், ஜெபம் பண்ணுவோம். எனக்கு தெரியும் அதில் போய் நம்ம விழுந்தோம் அப்படின்னா மீளவே முடியாது. கர்த்தர் நம்மளை எந்த நிலைமையில் வச்சிருக்காரு, அந்த நிலைமையில் நம்ம என்ன பண்ணுவோம், மனரம்யமாக இருப்போம். அல்லேலூயா. நான் எந்த நிலையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். சில வழியில் சில பாஸ்டர் அவங்க அதெல்லாம் வாங்கிட்டாங்க, வாங்கட்டும், நான் என்ன பண்ணுறது, எனக்கு இருக்கிறதுல நான் என்ன பண்ணுறேன், இருக்கேன், வாழ்கிறேன். பொருட்கள் வாங்கும்போது, கட்டடத்துக்கான காரியங்களெல்லாம் சூஸ் பண்ணும்போது சில பேர் சொல்லுவாங்க, அந்த குவாலிட்டி அங்கே அப்படி பண்ணுறாங்க, அவங்க பண்ணட்டும் பதர், அவங்ககிட்ட இருக்கு பண்ணுவாங்க, நம்மகிட்ட இருக்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், முடிஞ்ச வரைக்கும் நல்லா பண்ணுவோம், அவ்வளோதான். நம்மளை பாரப்படுத்தி எந்த வேலையும் என்ன பண்ணக்கூடாது, செய்யவே கூடாது. லெட்ஸ் கோ ஃபார் வாட் வி ஹேவ். நம்மகிட்ட என்ன இருக்கோ அதில் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாய் திருப்தியாக இருக்க வேண்டும். சில பேர் நம்ம கட்டுகிற வீடுகள், வாங்குகிற பொருட்கள் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம போட்டிக்காக மற்றவர்களோடு நான் பெரியவன் என்று காண்பித்து பேர் பெற, நம்முடைய பெருமைக்கு தீனி போடுறதுக்குன்னே நம்ம நிறைய பேர் ரொம்ப பாரம் உள்ளவர்களாக மாறிட்டோம். நமக்கு தெரியும் அது நம்மளால் அஃபோர்ட் பண்ணவே முடியாதுன்னு, நமக்கு ஒத்து வராது, இதை நம்ம வாங்க முடியாதுன்னு நமக்கு தெரியும். லூக்கா 12:15. பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. இன்னொரு விதமாக சொன்னா அதுவும் வாழ்க்கை கிடையாதுப்பா. பொருள் வந்து வாழ்க்கை கிடையாது. இதை நான் ஏன் இந்த வசனம் வாசித்தேன் அப்படின்னா, ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் மற்றவங்களோட நீங்கள் அதை பார்க்கும்போது ரொம்ப எளிமையானது நீங்கள் கையில் வச்சிருக்கிற மாதிரி இருக்கலாம். உதாரணமாக சும்மா ஒரு ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், உங்கள் செல்ஃபோன் எனக்கு லேட்டஸ்ட் இல்லையே, எனக்கு வந்து மாடர்னாக இல்லையே, வருத்தலாம் படாதீங்க, அதெல்லாம் வேணும்னு போ கர்த்தர் கொடுப்பாரு, கவலைப்படாதீங்க. இப்போ இருக்கிறதுல சந்தோஷமா இருங்க. நீங்கள் ஒரு கம்மி மாடல் வச்சுருக்கீங்க அப்படின்றதுக்காக நீங்கள் ரொம்ப கம்மி வேல்யூ கிடையாது. உங்கள் வேல்யூ வந்து ஆண்டவர் பார்வையில் ரொம்ப விலையேற பெற்றவங்க. கர்த்தருடைய கண்ணின் மணியாய் நீங்கள் இருக்கிறீர்கள். விசுவாசிக்கிற ஆமீன் சொல்லுங்க. ஆமாம். ஒருவேளை நீங்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ் வந்து பிராண்டட் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கலாம். சார் ஃப்ரெண்டெல்லாம் வந்து அப்படி போடுறான் பாஸ்டர், அப்படி காலேஜுக்கு கொடுத்துட்டு வராங்க பாஸ்டர், அவங்க அப்பா அம்மா அப்படி வாங்கி கொடுக்குறாங்க ட்ரெஸ், டெய்லி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டிசைனாக கூட போடுறாங்க பாஸ்டர், நான் ஒரே வெளுத்து போனது 4 தான் வச்சிருக்கேன், அதே தான் மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு இருக்கேன், கேட்டாலும் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கேட்டால் இல்லை இல்லை இல்லைன்றாங்க. கவலைப்படாதப்பா, கவலைப்படாது. ஆசைப்பட்டியா, கர்த்தர்ட்ட கொடுத்துடாத. ஒரு நாள் வரும் பாரு, நீயே மற்றவன் வாங்கி கொடுப்ப, கர்த்தர் அப்படி உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவா. இதெல்லாம் பார்த்து கவலைப்படாதீங்க. என்ன, உங்கள் ஜீவன் விசேஷமானது, உங்கள் வாழ்க்கை ரொம்ப விசேஷமானது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததில் மனரம்பியமாக இருந்து சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் அப்படின்னு. இந்த ஜீவனத்துக்கானவைகளுக்காக கவலைப்படாதீங்க. உங்களுக்கு தேவை என்னன்னு கர்த்தர் அறிந்திருக்கிறார். நான் பார்த்துருக்கேன், நீங்கள் கர்த்தர்ட்ட காரியங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க, கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆனால் நீங்கள் எப்படி இருக்கணும்னா, இன்றைக்கு வந்து எல்லாம் இருக்கிறது போல மனரம்யமாக இருக்கணும். அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், எல்லாம் இருக்கிறது போல இருக்கவும் தெரியும், ஒன்றுமில்லாமல் இருக்கவும் தெரியும். எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. சில வேளையில் உங்க கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் வந்து வெக்கேஷனுக்கு வந்து சிங்கப்பூர் போனோம் அப்படின்வாங்க. உங்களுக்கு அது கேட்ட உடனே ரொம்ப கஷ்டமா, அவன்லாம் சிங்கப்பூர்லாம் பறக்கிறான், பக்கத்தில் இருக்க பீச் கூட கூட்டு போக மாட்டேங்கிறாங்க, ஏன் அவன் தானே வாழ்கிறான், நம்மலாம் அப்படி இல்லையே அப்படின்னு வருத்தெல்லாம் படாதீங்க. அந்த நேரம் மனசை சொல்லிவிடுங்க, நீ சிங்கப்பூர் தான் போன, பூமி வந்து நிறைவும் கர்த்தருடையது, எங்கள் அப்பா தான் வச்சிருக்காரு எல்லாமே, நீ போயிட்டு வந்துட்ட, எனக்கு போவேன், எனக்கு கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும் டிக்கெட் வரும், ஆனால் வரும், கர்த்தர் என்ன பண்ணுவார், ஏங்க சார் சொல்கிற தைரியமாக சொல்லுங்க,
பயந்து பயந்து நீங்கள் பார்க்குறத பார்த்தா எங்கே பாஸ்டர் போகிறது, அதெல்லாம் கர்த்தர் கொண்டு வருவார் உங்கள் வாழ்க்கையில். அதெல்லாம் சின்ன காரியம், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. முக்கியமானது என்னன்னா உங்கள் ஜீவன். என் ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளே மறைஞ்சிருக்கு, சந்தோஷமா இருங்க. இல்லாததை பற்றி என்ன பண்ணாதீங்க, வருத்தப்படாதீங்க. இல்லாதவைகளை பெற வேண்டும் என்பதற்காக பாரப்பாக்கிறாதீங்க. உங்கள் வாழ்க்கையை பேர்டன்ஸமாக மாற்றிடாதீங்க. நீங்கள் வெளியே வர மாட்டீங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதுக்காக ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உயர்த்துவார். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம். அதனால இந்த போட்டியில் போய் இறங்கி மற்றவர்களோடு போட்டி போட்டு நான் செய்யணும்னு எதையுமே செய்யாதீங்க. ஒரு நாள் துணி வாங்க போறீங்க வச்சுருங்களேன், போட்டிக்காரெல்லாம் துணி வாங்காதீங்க. அவங்க இவ்வளோ 1000 போட்டு வாங்கியிருக்காங்க, நம்ம எப்படி அவ்வளோ கம்மியாக வாங்குறது? வாங்கு. இப்போ இருக்கு சில பேருக்கு ஒரு கார்டை தேய்ச்சிட்டு முடியும்னு சொல்றதுக்கு தைரியமா இருங்க. எனக்கு இவ்வளோதான் முடியும், இதுக்கு மேலே என்னால் என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது, இதுக்கு மேலே என்னால் வாங்க முடியாதுப்பா, இவ்வளோதான். கர்த்தர் ஒரு நாள் கொடுப்பாரு, கொடுக்கும்போது வாங்கிக்கலாம், கவலைப்படாத, விசுவாசமா இருங்க. கர்த்தர் நிச்சயமா கொடுப்பார். கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? அல்லேலூயா. அதனால கர்த்தர் உயர்த்துவார், ஆனால் கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். நீங்கள் கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியா இருங்க. கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்காக செய்வார். அல்லேலூயா.